கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. என்ன சொத்து இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்த பதவியோ, அந்த பணமோ, அந்த படிப்போ உன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வராது. எங்க தகப்பனார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து அவர்கள் சென்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த பொழுது கையில 5 ரூபாய் காசு கிடையாது. ஆனால் அவர் 72 வயதுல அவர் வியாதியில் பட்டு 3 மாதம் ஆஸ்பத்திரியில், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர் ஐசியூ வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். 5 பிள்ளைகள் அவருக்கு உண்டு. கோடி கணக்கான பணமும் சொத்தும் அவருக்கு உண்டு. அவரிடத்துல அந்தஸ்து இருந்தது, அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருந்தது, அவருக்கு மனைவி இருந்தார்கள், அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அவருக்கு அநேக ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருந்தார்கள். ஆனால் எங்க அப்பா சிக்காயி கடைசி 42 நாட்கள் அவர்கள் சிசியு வார்டில் அப்போலோ ஆஸ்பத்திரியில உள்ள வைத்திருந்த பொழுது எங்க அப்பாவோடு நாங்க யாரும் இருக்கவே முடியவில்லை. ஒருவரும் எங்களை அனுமதிக்கவில்லை. அவர்களுடைய பணம் உள்ள போக முடியவில்லை, அவர்களுடைய பிள்ளைகளால் உள்ள போக முடியவில்லை, அவர்களுடைய அன்பு மனைவியினால் அவர்களோடு கூட கடைசி வரைக்கும் நிற்க முடியவில்லை. முடிவு பரியந்தமும் என் தேவன் ஒருவர் தான் என் தகப்பனாரோடு கூட இருந்தார். எங்க அப்பா கிட்ட போய் ஒரு நாள் அந்த ஐசியூ வார்டில் போய் படுத்திருக்கிற பொழுது எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன், அப்பா நீங்க தனியாவே இருக்க மாட்டீங்களே, எப்படி இந்த இடத்துல 40 நாட்களுக்கும் மேலாக தனிமையில இருக்கிறீங்கன்னு சொன்ன பொழுது எங்க அப்பா சொன்னாங்க, நான் தனியாவே இல்லை, எங்க அப்பா ஏசி என் கூடவே உட்காந்துட்டு இருக்காரு, என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, என் கையை நீ தொட்டு பாரு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, முடிவு பரியந்தமும் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட அவர் வர வேண்டுமே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். இந்த கர்த்தரை இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. இந்த கர்த்தர் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வருவாரு. இந்த இயேசு கிறிஸ்து தான் உங்க கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பாரு. உன் சொந்த பந்தம் உன் கூட வராது, உன் பதவி அந்தஸ்து உன் கூட வராது, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற அல்மேரா கபோர்டுகளை பூட்டி வச்சிருக்கிற அல்லது பேங்க் அக்கவுண்ட் உன்னோடு கூட வராது. ஆனா கர்த்தர் உன்னோடு கூட கடைசி வரையிலும் அவர் வருகிறவராயிருக்கிறார். வேதம் அதற்கு தான் சொல்லுகிறது. நிச்சயமாகவே கர்த்தர்